விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னார் காற்றாலை திட்டம் தொடர்ந்தும் கலந்துரையாடல்களை நடத்தும் அதானி. இலங்கையில் சுகாதாரத்துறையில் தொடரும் நெருக்கடி, சுகாதார நிபுணர்கள் பணிவிலகல் போராட்டம். தேசப்பந்து தென்னகோனை கைது செய்ய துரித நடவடிக்கை, 4 விசாரணை குழுக்கள் நியமனம். சட்டவிரோத கடற்றொழிலுக்கு துணை போகும் ஸ்ரீலங்கா கடற்படையினர், வடமராட்சி கடற்றொழிலாளர்கள் விசனம். யாழில் விபத்தில் சிக்கிய கனடா குடும்பம், காவல்துறையினர் விசாரணை. பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ், எதிர்நோக்க காத்திருக்கும் சவால்கள். இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் குறித்து அதானி நிறுவனம் தொடர்ந்து கலந்துரையாடி வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் தொடர்பாக அதானி நிறுவனம் மற்றும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு இடையில் கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக இந்தியாவின் தி இந்து செய்தி வெளியிட்டுள்ளது. மன்னாரில் நிர்மாணிக்கப்படவிருந்த புதுப்பிக்கத்தக்க காற்றாலை மின் திட்டத்தில் இருந்து கட்டண பிரச்சினை காரணமாக விலகுவதாக அதானி நிறுவனம் அண்மையில் எழுத்துப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. எனினும் அந்த திட்டத்தை முற்றிலுமாக நிறுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. கட்டணங்கள் குறித்து பரஸ்பர உடன்பாட்டை எட்டிய பின்னர் ஜூன் மாதத்திற்குள் இந்த திட்டத்தின் பணிகள் மீண்டும் தொடங்கும் என த ஹிந்து மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே ஸ்ரீலங்கா அரசாங்கமும் அதானி நிறுவனத்தோடு தொடர்ந்து கலந்துரையாடி வருவதாக கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மன்னார் விடத்தல் தீவு பகுதியில் அதானி நிறுவனம் முன்னெடுக்கவிருந்த காற்றாலை திட்டத்தை நிறுத்துமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று மீளப் பெறப்பட்டுள்ளன. மன்னார் விடத்தல் தீவு பிரதேசத்தில் காற்றாலை மின் நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு இந்தியாவின் அதானி நிறுவனத்துடன் மேற்கொண்ட தீர்மானத்தை இடைநிறுத்த கோரிய சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் உட்பட 5 தரப்பினர் உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை சமர்ப்பித்தனர். அதானி நிறுவனம் சம்பந்தப்பட்ட திட்டத்தில் இருந்து விலகுவதாக இலங்கை முதலீட்டு திணைக்களத்துக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துள்ளதாக சட்டமா அதிபர் நீதிமன்றத்துக்கு இன்று தெரியப்படுத்தியதை அடுத்து குறித்த மனுக்கள் மீளப் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் அதானி நிறுவனம் விலகுவதாக அறிவித்துள்ள திட்டங்கள் குறித்து தொடர்ந்து இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுக்கள் நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோனை தேடுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலும் 4 விசாரணை குழுக்களை நியமித்துள்ளது. தேசபந்து தென்னகோனின் தொடர் தலைமறைவை அடுத்து குறித்த விசாரணை குழுக்கள் இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோனை கைது செய்வதற்காக இதுவரை அமைக்கப்பட்டுள்ள காவல்துறை குழுக்களின் எண்ணிக்கை 6ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நேற்று முதல் இந்த 4 குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தற்பொழுது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு மேலதிகமாக குறித்த குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமையினாலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணை குழுக்களை நியமித்துள்ளது. இலங்கையில் இறக்குமதி செய்யப்படுகின்ற பால் மாவின் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை 4.7% அதிகரிக்கப்படும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த விலை அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்படுகின்ற 400 கிராம் பால்மா பொதியின் விலை 50 ரூபாவினால் அதிகரிக்கப்பட உள்ளது. எனவே 400 கிராம் பால்மா பொதியின் புதிய விலை 1100 ரூபாவாகும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் அனைத்து வைத்தியசாலைகளிலும் இன்றைய தினம் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இதனால் நோயாளர்கள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக துணை வைத்திய நிபுணர்களின் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டமைக்கு எதிராக இந்த வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்படுகின்றது. அதன்படி இன்று காலை 7 மணி முதல் நாடளாவிய ரீதியில் அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த வேலை நிறுத்தத்திற்கு துணை வைத்திய நிபுணர்களின் கூட்டு சபையைச் சேர்ந்த 7 தொழிற்சங்கங்களும் இடைக்கால வைத்திய சேவைகள் கூட்டு முன்னணியைச் சேர்ந்த 11 தொழிற்சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளன. இதேவேளை நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் தமது பிரச்சினைகள் தொடர்பில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் தோல்வியடைந்ததன் காரணமாகவே இந்த வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படுவதாக சுகாதார நிபுணர்கள் சங்கத்தின் இணை அழைப்பாளர் உப்புல் ரோஹண தெரிவித்துள்ளார்.
இந்த நிலையில் சுகாதார நிபுணர்கள் சங்கத்தால் இன்றைய தினம் வைத்தியசாலைகளில் நடத்தப்படுகின்ற வேலைநிறுத்த போராட்டம் நியாயமற்றது என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்துள்ளார். நியாயமான அடிப்படை சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ள போதிலும் இவ்வாறாக வேலைநிறுத்தம் மேற்கொள்கின்றமை ஏற்றுக்கொள்ள முடியாதென்றும் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றத்தில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டார். நோயாளிகளின் உயிரை பணயமாக வைத்துக் கொண்டு நடத்தப்படும் இந்த போராட்டம் நியாயமற்றது. இதற்கிடையில் இந்த நியாயமற்ற வேலை நிறுத்தத்தில் இணையாமல் தங்கள் கடமைகளை செய்யும் அனைத்து சுகாதார நிபுணர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். தனது தொழில் எதிர்கொள்ளும் உண்மையான பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க எந்த நேரத்திலும் நேரத்தை வழங்க ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் தயாராகவே இருக்கிறது. திருகோணமலை நகரசபை ஊழியர்களால் தமது ஊழியர்கள் சிலர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து இன்றைய தினம் பணி புறக்கணிப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தின் போதான வீதி மற்றும் வடிகான் துப்புரவு பணிகளின் பொழுது பொதுமக்களுக்கும் நகரசபை ஊழியர்களுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதன்போது காவல்துறையினரால் நகரசபை ஊழியர்கள் சிலர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை கண்டித்து இன்று காலை முதல் பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வீதி துப்புரவு பணிகளின் பொழுது ஏற்பட்ட தகராறானது அன்றைய தினமே சுமூகமான பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்க்கப்பட்டுள்ளது. இருப்பினும் குறித்த விடயம் தொடர்பில் விசாரணையின் நிமித்தம் நகரசபை ஊழியர்கள் காவல்துறை நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை குறித்த விடயத்தினை கண்டிக்கும் முகமாக திருகோணமலை நகரசபை ஊழியர்கள் இன்று காலை முதல் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களது கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றினை நகரசபை செயலாளரிடம் கையளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து மீண்டும் கடமைகளுக்கு அவர்கள் திரும்பியுள்ளனர். திருவண்ணாமலை நகரசபையில் செயலாளர் சாரதியாக நான் கடமையாற்றேன். என்னென்னு சொன்னால் அந்த சம்பவம் நடந்த 30ஆம் தேதி நவம்பர் 30ஆம் தேதி நானும் செயலாளரும் அந்த இடத்துக்கு சமூகம் அளிச்சினாங்க. என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஒரு சக சாரதி அவ்விடத்தில் ஜேசிபி ஆப்ரேட்டராக போன போது அந்த சாரதியும் இடத்துல தாக்க முற்பட்டவங்க. இந்த பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட 3 மாதங்களின் பின்னர் தான் போலீசார் இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் இப்போ இந்த பிரச்சனை நடந்து நாங்கள் என்ட்ரி போட்டு எங்களுக்கு எந்த ஒரு தீர்மானமோ எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமோ எங்களுக்கு பெற்று தர இல்லை. ஆனால் அவங்க நேற்று காலையில் முதல் நாள் வெள்ளிக்கிழமை அவங்கள வர சொல்லி வெள்ளிக்கிழமை எங்களுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு இப்போ வாய்முறைப்பாடு எடுக்கலான்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் திங்கட்கிழமை காலையில் 6 மணிக்கு அவங்கள வர சொல்லி அவங்கள சாப்பாடும் இல்லாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொலை குற்றவாளியை நடத்துறது போல தான் போலீசார் இவங்களை நடத்தியிருந்தவங்க. நாங்கள் நேற்று கோர்ட்ஸுக்கும் போயிருந்தாங்க. எனவே இவ்வாறான சம்பவங்கள் எங்களுக்கு நடக்காம எங்களோட ஊழியரை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு திருவண்ணாமலையில் ஒரு கார் நேற்று நாங்கள் அந்த கோர்ட்ஸுக்கு போன சம்பவத்தில் ஒரு குடும்பத்தை அச்சுறுத்தி காரை திருடி போன ஒருவருக்கு ராஜ மரியாதையோட போலீசார் நடத்தி அவங்கள கொண்டு கோர்ட்ஸில் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. இதே எங்களோட ஒரு நாங்கள் கடமையை செய்ய போன எங்களோட ஒரு அதிகாரி ஒர்க் சூப்பரிண்டென்டென்ட் ஒரு கைதியை நடத்துற மாதிரி, அதாவது ஒரு கொலை குற்றவாளி ஒரு ரேப் கேஸில் அம்பிட்ட ஒரு கைதியை நடத்துற மாதிரி நடத்தி அவங்கள ரிமாண்ட் பண்ணி இப்படியான ஒரு பிரச்சனை எங்களுக்கு இடையூறுங்க. எனவே நாங்கள் எங்களோட கடமையை செய்யறதுக்கு சரியாக பயப்படுறோம். எங்களோட தொழிலாளரும் சரி சாரதியும் சரி யாரா இருந்தாலும் சரி எங்களோட கடமைகளை நாங்கள் செய்யறதுக்கு பயப்படுறோம். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எங்களுக்கு இதுக்கான கட்டாயம் ஒரு தீர்வான முடிவை பெற்று தரணும். இலங்கையில் முப்படையில் இருந்து தப்பிச் சென்று 1246 பேர் கடந்த 21 நாட்களுக்குள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் முப்படையிலிருந்து தப்பிச் சென்றவர்களால் நாட்டில் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 21 நாட்களுக்குள் முப்படைகள் மற்றும் காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 1246 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராணுவத்தில் இருந்து தப்பியோடிய நபர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளின் போது ராணுவ சேவையில் ஈடுபட்டிருந்த 3 அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி முப்படையினரால் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் 950 ராணுவத்தினர், 45 கடற்படையினர் மற்றும் 102 விமானப்படையினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையினர் நடத்திய சோதனை நடவடிக்கைகளில் ராணுவத்தைச் சேர்ந்த 114 பேர், கடற்படையைச் சேர்ந்த 19 பேர் மற்றும் விமானப்படையைச் சேர்ந்த 13 பேர் உட்பட 146 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான கடற்றொழில் நடவடிக்கைகளுக்கு ஸ்ரீலங்கா கடற்படையினர் துணை போகின்றனரா என யாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்றொழிலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமது கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைகள் குறித்து ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கு அறிவிக்கப்பட்டும் தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடலில் நேற்றைய தினம் 50க்கும் மேற்பட்ட படகுகள் ஒளிபாய்ச்சி சட்டவிரோதமாக மீன்பிடித்துக் கொண்டிருப்பதாக கடற்றொழிலாளர்களால் வடமராட்சி கிழக்கு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து குறித்த விடயம் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இருப்பினும் ஸ்ரீலங்கா கடற்படையினர் அது குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் போதைப் பொருளை மட்டும் கைப்பற்றும் நோக்கத்தில் செயற்படுவதாகவும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை இதுவரை கட்டுப்படுத்த அவர்கள்
அவர்கள் முயற்சிக்கவில்லை என கடற்றொழிலாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த நிலையில் கடற்படை முகாமிற்கு அருகாமையில் இருந்து சட்டவிரோதமாக மீன்பிடிக்கும் கடல் தொழிலாளர்கள் கைது செய்யப்படாமை குறித்து அப்பகுதி கடற்றொழிலாளர்கள் தங்களின் அதிருப்தியை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற உந்துருளி விபத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இதேவேளை புலம்பெயர் நாட்டில் இருந்து சென்றிருந்த குடும்பம் ஒன்று பயணித்த வாகனமும் யாழ்ப்பாணத்தில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தெல்லிப்பளையில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற ஒரு உந்துருளி மீது அதே திசையில் சென்ற இன்னொரு உந்துருளி மோதியதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த விபத்து இன்று காலை 8:10 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் சுன்னாகம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவல்துறை அதிகாரி ஒருவரே இவ்வாறு படுகாயமடைந்துள்ளார். குறித்த நபர் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உந்துருளியில் சென்ற மற்றைய நபர் சிறிய காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணம் நாவற்குழி மாதா கோயில் அடியில் நேற்று இரவு விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வேக கட்டுப்பாட்டை இழந்த மகிழுந்து வீதியோரத்தில் உள்ள மாதா கோவிலின் மதிலுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இருப்பினும் இந்த விபத்தின் பொழுது வாகனத்தில் பயணம் செய்த மூவருக்கும் எவ்விதமான காயங்களும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வாகனத்தில் கனடாவில் இருந்து இலங்கை சென்ற பெண் ஒருவரும் அவரின் கணவர் மற்றும் 5 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை ஒன்றும் பயணித்துள்ளனர். நித்திரை கலக்கமே விபத்துக்கான காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த விபத்து சம்பவங்கள் குறித்து மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட வெளிநாட்டு தம்பதியினர் கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 25 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஷ் போதைப்பொருளுடன் இந்திய தம்பதியினர் ஸ்ரீலங்கா கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியா நாட்டைச் சேர்ந்த 32 வயதுடைய கணவரும் 29 வயதுடைய மனைவியுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் தாய்லாந்தின் பேங்குங் நகரத்தில் இருந்து நேற்றைய தினம் காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்தனர். இதன்பொழுது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் கொண்டு வந்த பயணப்பொதிகளில் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 கிலோ 400 கிராம் குஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதையடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து இந்திய வம்சாவளி விஞ்ஞானியான சுனிதா வில்லியம்ஸ் 286 நாட்களுக்கு பின்னர் இன்றைய தினம் பூமிக்கு திருகின்றமை பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. சுனிதா வில்லியம்ஸுடன் சென்று சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நிர்கதிக்குள்ளான சக விஞ்ஞானியான புஜ் வில்மோரும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ப்ளூ டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்புகின்றமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு 8 நாள் பயணமாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி சென்ற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் மீண்டும் திரும்புவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து இருவரையும் சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே விட்டுவிட்டு விண்கலம் மாத்திரம் பூமிக்கு திரும்பியிருந்ததால் அவர்கள் மாதக்கணக்கில் அந்த நிலையத்திலேயே தங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இந்த நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ டிராகன் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள சக விஞ்ஞானிகளான அமெரிக்காவைச் சேர்ந்த நிக் கேக், ரஷ்யாவைச் சேர்ந்த அலெக்சாண்டர் கோர்ஃபனோவ் ஆகியோரும் சுனிதா வில்லியம்ஸுடன் பூமிக்கு திரும்புகின்றனர். இவர்களுக்கு பதிலாக தற்பொழுது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ 10 விண்கலத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ள ரஷ்யா, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த 4 விண்வெளி வீரர்கள் அங்கு பணிகளை தொடர்வார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் அறிவிப்பின் பிரகாரம் இலங்கை நேரப்படி இன்று காலை 10:35 மணியளவில் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட விஞ்ஞானிகள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து பூமிக்கு புறப்பட்டுள்ளனர். ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ், நிக் ஹேக் மற்றும் அலெக்சாண்டர் கோர்பனோவ் ஆகியோர் தமது பொருட்களுடன் இருக்கைகளில் தயாராகும் காணொளியை நாசா வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மன்னார் காற்றாலை திட்டம் தொடர்ந்தும் கலந்துரையாடல்களை நடத்தும் அதானி. இலங்கையில் சுகாதாரத்துறையில் தொடரும் நெருக்கடி, சுகாதார நிபுணர்கள் பணிவிலகல் போராட்டம். தேசப்பந்து தென்னகோனை கைது செய்ய துரித நடவடிக்கை, 4 விசாரணை குழுக்கள் நியமனம். சட்டவிரோத கடற்றொழிலுக்கு துணை போகும் ஸ்ரீலங்கா கடற்படையினர், வடமராட்சி கடற்றொழிலாளர்கள் விசனம். யாழில் விபத்தில் சிக்கிய கனடா குடும்பம், காவல்துறையினர் விசாரணை. பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ், எதிர்நோக்க காத்திருக்கும் சவால்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.
உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.